எனக்கு தெரிஞ்ச இந்த மிஷின் சாதாரண மிஷின்ல உழைக்க பல பிரச்சனைகள் வரும்போதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அதே சமயம் முக்காடு போட்ட ஒருத்தன் இங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கல. அவங்க ஜெய்கார்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ட்ரைனிஸ் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உன்னை நோட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி அங்க இருக்குங்கட்டா கண்டிப்பா நோட் பண்ண முடியாது. என்ன எப்படி நோட் பண்ண முடியும்? ஸ்டீல் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் அப்படின்னு அதனால கண்டிப்பா நோட் பண்ண முடியாதுன்னு சொல்ல சரி நல்லது. அவன் எனக்கு தெரிஞ்ச மேபி செகண்ட் மிஷின் காண்டி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா பாஸ், அவங்க இன்ஸ்ட்ரக்டரே இல்லாம வந்திருக்காங்க. எந்த இன்ஸ்ட்ரக்டரும் இல்லாம அவங்க தான் தனியா வந்திருக்காங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா செகண்ட் மிஷின் தான் வந்திருப்பாங்க. அதனால நம்ம பிளான்ஸ் ஒர்க் கூடாது. இது எதுக்காக வந்திருப்பாங்கன்னா மானோ ஸ்டோனை தேடி தான் வந்திருப்பாங்க. இந்த இடத்த சுத்தி பார்த்துருப்பாங்க, ஒண்ணும் இருக்காது. அதனால வில்லேஜ்ல இது மேபி இருக்குமா அப்படின்றத இவங்க செக் பண்றதுக்கானே இருந்திருப்பாங்க. நீங்க கண்டிப்பா வில்லேஜுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நம்பியிருப்பாங்க. பேசாம நம்ம அவங்களை அட்டாக் பண்ணலாமா சொல்ல சேச்சா இப்ப அட்டாக் பண்ண வேணா, அவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி இவன் என்னமோ ஆர்க்கோட தலையை கையில வச்சுருப்பேன். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க அட்டாக் பண்ணா இவங்க ட்ரெயினிங் தானே, இவங்க ஒருவேளை அட்டாக் பண்ணா நம்ம இவங்க எதுக்காக அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் நடந்தா ஒருவேளை எல்லாருக்கும் வந்தாங்க நம்ம மானஸ்டோனை தெரிஞ்சா வந்திருக்கோம் சொல்லி விஷயம் கொஞ்சம் பெருசாயிரும். அது நமக்கு தான் லாஸ் ஆகும். அதனால நம்ம தேவையில்லாம நீங்க அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல கேட்டா கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவங்க கொஞ்சம் மான்ஸ்டர் எல்லாம் வேட்டையாட்டும். வேட்டையானதுக்கப்புறம் இந்த மிஷினை அவங்களே கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைச்சு இந்த இடத்துல வந்து போட்டோம். அதுக்கப்புறம் மிஷின் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு வெளியே நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஒன்ஸ் அவங்க இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்த நாசம் பண்ணிடுவோம். நமக்கு தேவையான எடுத்துக்கோன்னு சொல்லி இவன் கம்ப்ளீட்டா இப்ப ஆர்க்கவே மாறிப்பேன். அப்ப இது மாஸ்கோட பவரா அப்படின்னு நமக்கே டவுட் வந்திருக்கும். மாஸ்க போட்டோன்னு மாறிட்டானா என்ன பண்ணேன்னு தெரியலையே. நம்ம ஹீரோ டீம் எல்லாமே நைட் டைம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை இங்க இருக்கக்கூடிய பேரன் பாக்குறேன். பரவாயில்ல, இந்த பையனை ஃபர்ஸ்ட் நான் நினைச்சு ஒரி பண்ணேன், இவெல்லாம் இந்த லீடர்ஷிப் ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா நல்லா தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி அரகண்ட் இல்லாம எந்த கோவத்தையும் காட்டாம பரவாயில்ல நல்லா தான் பண்ணேன்னு சொல்லி இவன் வில்லேஜ் சீஃப்டையும் பேசியிருப்பேன். நல்லபடியா நாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவங்களை தங்கவும் வச்சிருப்பாங்க. நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா ஆயிட்டானு சொல்லி நம்ம பேரனை இங்க இருக்கக்கூடிய ஹீரோ நோட் பண்ணியிருப்பேன். அதே சமயம் நம்ம கவலைப்பட வேண்டியது பேரனை கிடையாது, நம்மளை பார்த்து நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தான் கவலை பண்ணோம். அவன் எதுக்காக நம்மள வாட்ச் பண்ணாங்கன்னு சுத்தமா புரியல. இந்த இடத்துக்கு வர்றப்ப நம்மள வாட்ச் பண்ணாங்க, இப்ப என்னன்னா டக்குன்னு காணப்பட்டாங்க. எதுக்காக நம்மள வாட்ச் பண்ணாங்க? இது ஒருவேளை டெஸ்டா இருக்குமோ, எங்க கிண்டத்துல இருந்து வச்ச டெஸ்டா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணதையும் போட்டு யோசிச்சு வந்திருப்பேன். அது என்னன்றத நாளைக்கு தான் கண்டுபிடிக்கணும். யார் எங்களை இவ்வளவு நேரம் வாட்ச் பண்றாங்க அப்படின்றத நாளைக்கு தான் கண்டுபிடிக்கணும். இது டெஸ்டா இல்லையா அப்படின்னா நாளைக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வைக்க நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அதே சமயம் வில்லேஜுக்கு வந்து செக் பண்ணி பாக்கிறேன். ஆக்ஸோட தரங்கள் எல்லாமே இருக்கும். இதை வேற என்ன நோட் பண்ணிப்பேன். கண்டிப்பா இந்த ஆக்ஸ் எல்லாமே நம்ம சரௌண்டிங் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அழிக்கன்னு சொல்லி நோட் பண்ணல. இப்பதான் நேரத்துல சம்பவத்தை காட்டுறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் சீஃப் அவரும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவரோட வேதனை எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரு. இந்த ஆக்ஸ் எல்லாமே திடீர்னு வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ஆனா வர்றது 1-2 வர்றதுல கிட்டத்தட்ட 100-300 இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட அதோட எண்ணிக்கை ரொம்ப கூடி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இது வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப பார்த்தா திடீர்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அதோட எண்ணிக்கை பல மடங்கு 10 மடங்கு கூடிருச்சு. முன்னெந்த விட இப்ப அதிகமா இருக்கு. அது எண்ணிக்கையில கூட இருக்கிறனால எங்களால சமாளிக்க முடியல. அதனாலதான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்கோம். இந்த இடத்த பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் தெரிஞ்சிருக்காது. இந்த மவுண்டன் இந்த காடு இதை பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் தெரிஞ்சிருக்காது. அவன் நீங்க உதவி பண்ணக்காண்டி வந்திருக்கீங்க. அதனாலதான் எங்க வில்லேஜ்ல பாஸ்டான ஒருத்தன் அவனை வந்து நான் ஹெல்ப் காண்டி வச்சிருக்கோம். அவனை நீங்க கைடு காண்டி வச்சுக்கேன்னு சொல்லல. இப்பதான் இங்க வந்தவனும் ரொம்ப பயங்கரமே இருந்திருப்பேன். இந்த வில்லேஜ் தீஃப் நேற்று சும்மா கூப்பிட்டான்னு போனா ஆப்படிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு போலக்குன்னு சொல்லி இந்த ஆக்ஸை பார்த்து இங்க இருக்க ரொம்ப பயந்துக்கிட்டேன். ஏன்னா கைடுக்காண்டி இவன் போய் இந்த இடத்துல செத்து போயிட்டானா போச்சுன்னு சொல்லி இவன் பயந்துகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோட முக எக்ஸ்பிரஷன் வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். கவலைப்படாத, இந்த இடத்துல உனக்கு எதுவுமே ஆகுது, நீ சேஃபா இருப்ப, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிருப்பேன். அதே சமயம் கூட பேரனும் இந்த ஆக்ஸ் எல்லாமே ரொம்ப சுப்பீரியரான ஸ்பீசிஸ், ரொம்ப பயங்கரமான மாஸ்டரா இருக்கும், ரொம்ப காம்பேக்ட் பவர்ல அக்ரெசிவா இருக்கும். பட் இதை தாண்டி இதில் கீழே இருக்க இந்த காப்லின்ஸோ கோபால்ஸ் இருக்கு, அது ரொம்ப டேர்ட்டி அப்ளை பண்ணும். பாய்சனு இல்ல எதை வேணா யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணலாம். அதுகிட்ட இருந்து கொஞ்சம் பாத்துருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்க வேண்டியது அந்த கோபால்ஸையும் காப்லின்ஸையும் தான். அதோட தீட்டு கட்டிட்டோம்னா ஆர்க்கோட அதுக்கப்புறம் டேரக்டா சண்டை இருக்கும். அதை பார்த்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லி நம்ம பேரனை போறதுக்கு முன்னாடி சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன். அதே சமயம் இங்க இந்த சிஸ்டர் ட்ரைனிங் அளவோட கேன் இருக்கல அவனுமே நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹெல்ப் பண்றக்காண்டி சப்போர்ட்டுக்கு வந்துருப்பாங்க. இவங்களோட ரைடு ஸ்டார்ட் ஆக போது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம போய் அட்டாக் பண்ணு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இதாண்டா உண்மையான ஜெய்கார்ட் பவர்னு சொல்லி கத்திக்கிட்டே சண்டை போயிருப்பாங்க. இதை கேட்டீங்க கூடிய டீமனு, ஏன்பா உன் பையனா என்ன லூசு பையில சீக்கிரட்டா போய் அடிக்கவே சொல்லிட்டு இப்படி கத்திக்கிட்டே போறாங்க. என்ன கேனாங்களா அவங்க பிறகு இப்ப மூச்சு முட்டை விசிறுக்கு பேசி இருந்தாங்க. இவங்க வர்றது எட்டத்துல இருந்து இந்த மான்ஸ்டர் பார்த்து மிதி போட தெரியுமாடா இல்ல. அட அவன் பதட்டத்துல அப்படி கத்திருப்பாங்க. ஒரு ஸ்பிரிட்டுக்காண்டி அப்படி கத்திருக்காங்க. இதை பத்திலாம் உனக்கு தெரியாது, மனுஷங்க எல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பதட்டத்துல கத்துறாங்க. உனக்கே இந்த மிஷின் தானே ஃபர்ஸ்ட் மிஷின் மான்ஸ்டர் வேட்டையாது, நீயும் கத்தாம இருக்கேன்னு சொல்லி இந்த டீமன் வெளியில கேட்கல. இருந்தாலும் மனசுக்குள்ளே நடந்துருக்கு. இவன் பதட்டமே இல்லாம அமைதியா இருக்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டீமனும் இவன் பெரிய ஆளா இருப்பேன் போலக்கு, பெரிய சம்பவக்காரனா இருப்பேன் போலக்குன்னு சொல்லி அந்த டீமனே
நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கோ. நம்ம ஹீரோ பொறுமையா அமைதியா இருந்துப்பேன். இந்த மார்த்தாக்கெல்லாம் இந்த மார்த்தரை பார்த்ததுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு இந்த மாதிரி மார்த்தர் கூட நம்ம சண்டை வரும் சொல்லி இது வரைக்கும் வாழ்க்கையில சண்டை ஓட்டலாம் கொடூரமா சண்டை விடுப்பா. பேரன் பொறுமையா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் காபில் சிங் கோபால் சிங் அடிங்கலாம் சொல்லதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நம்ம டீம் மெம்பர்ஸும் அதை தான் அட்டாக் பண்ணிப்பாங்க. இப்ப எதிர்த்தாப்புல இந்த கைட போட்டதுக்காண்டி 2 ஆர்க்ஸ் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ பக்கத்துல தான் அதுவும் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா இந்த 2 ஆர்க்கோட தலையை செதற விட்டு நிற்பேன். அந்த ஆர்க்கும் செத்து நிற்கும். நமக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்பான்னு சொல்லி பசங்க கேட்டா எனக்கு எதுவும் இல்ல நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம ஹீரோக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சு இருந்த மேல அதனால உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறோம். இந்த இடத்துல ஏதோ அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்காப்பா இந்த மவுண்டன்லன்னு சொல்ல. அர்பன் லெஜெண்டா அதாவது ட்ரெஸர் தான்ப்பா. ஏதாச்சும் ட்ரெஸர் இருக்கா இல்ல மான்ஸ்டர் பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லேன்னு சொல்ல. இந்த இடத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி காப்ளின்ஸோ இந்த இடத்தோட தலை சேர்ந்து ஒரு நைட்டோ சண்டை ஓட்டாங்க. சண்டை ஓட்டக்கு அப்புறம் அந்த காப்ளின்ஸ் தோத்து போயிருந்தோம். அந்த காப்ளின் கிங்கோட ரிங்க இந்த இடத்துல புதைச்சு வச்சாங்களா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை கேட்டக்கு அப்புறம் ஹீரோட மூஞ்சி ரியாக்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இவனுக்கு இப்பதான் புரிய வருது, இப்பதான் தெரிய வருது ஆக்சுவலா இந்த ஏடன் குரூப் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த இடத்துக்கு வர போறாங்க. அவங்க தான் அந்த முக்காடு கோட்டை கும்பலாக வந்திருப்பாங்க. இவங்க ஒன் ஆஃப் த 5 டீமன்ஸ்ல ஒரு ஆள் வந்திருப்பாங்க. இவங்க ரொம்ப கொடூரமானவங்க, பாக்குறதுலே கொடூரமா சாடிப்பாங்க. கரணியே காட்டாம எல்லாத்தையும் சாடிப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோட அம்மா பிரெக்னண்டா இருக்கிற ஆட்கள் வந்து உங்களோட அப்பாவையும் அந்த அக்காவையும் போட்டு தெளிப்பாங்க. அது இவங்களோட ஆட்கள் தான் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் தான் போட்டு தெளிப்பாங்க. இதை நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மாட்டேன். ஆனா நமக்கு கதையோட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. அதனால நான் தான் கேட்ச் பண்ணி உங்களுக்காண்டி சொல்லியிருக்கேன். இவைய கூட சொல்லல. இப்பதான் ஏடன் இது எல்லாமே பண்றதுக்கான ஒரே காரணம் ரீஸ்டோரேஷன் தான். ரீஸ்டோரேஷன்னா இந்த செத்துல மாஸ்டர் இது எல்லாமே ஆல்ரெடி செத்துருச்சு. லாஸ்டா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாஸ்டரோட கரை எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் இந்த உலகத்தை ஆள்றதுக்கான சூழ்நிலை எதுவுமே ஏற்படல. இந்த ஏடன் குரூப் ஒன் ஆஃப் த 5 டீமன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆட்கள் தானே. அதனால செத்த இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாத்தையும் திரும்ப வேணும் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறது மட்டும் இல்ல இந்த மாஸ்டர் எல்லாத்தையும் கடவுளுக்கு ஈக்குவலா வேணும் நினைச்சிருப்பாங்க. அதை நீங்க ஒரு ஷிப்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்கல்ல அதை இவங்களால டேம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இவங்களுக்குள்ள இந்த ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல அது எப்படி அப்படின்றது யாருக்குமே நடந்து தெரியாது. இந்த கான்டினென்ட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. எப்படா இவங்களுக்கு மட்டும் இந்த பவர் இருக்கு அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் எப்படா கண்ட்ரோல் பண்ணு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு ரகசியம் தெரியும். இவனுக்கு எப்படி அந்த ரகசியம் தெரியுமா? அந்த ராபர்ட் அவன் சொல்லிதான் நம்ம ஹீரோக்கே தெரியும். ஆல்ரெடி ஒரு அசாசினா இருந்துப்பேன். அசாசினா ஒரு மிஷின் காண்டி இவங்க போயிருப்பாங்க. போகல இவங்க ஆட்கள் எல்லாமே செத்துருப்பாங்க. கடைசியா வந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் அவன் ஒரு ஆள் மட்டும் தான் அந்த நரகத்தை பார்த்தவனுக்கு இருப்பேன். அவ்வளவு கொடூரமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே செத்துப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு ஆளா இருந்திருப்பேன். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மிஷனுக்கு நம்ம ஹீரோ அனுப்பி தரல, அவர் இந்த மானாஸ்டோனுக்காண்டி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அப்பயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தேன். அப்ப இந்த ஏடன் ரிங்ன்றது அதுல அந்த மானாஸ்டோன் தான் இருக்கு. அந்த மானாஸ்டோனுக்காண்டி தான் இந்த ஏடன் கும்பல் வரப்போறாங்க. வந்து இந்த மானாஸ்டோனை எடுக்க போறாங்க. அதுக்கான தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மானாஸ்டோன் இருந்துச்சுன்னா அவங்களால அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு அந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பத்தி ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய டீமனா என்னடா டக்குன்னு ஸ்டன் ஆகி நின்றுட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹீரோ எதை பத்தியுமே சொல்லல, கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பேன். எதை பத்தியுமே பேசணும்ன்றக்காண்டி இவனுக்கு கொஞ்சம் அமைதியா காம் டவுன் பண்ணிக்கணும். நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ராபர்ட்டை பத்தி நினைச்ச கொஞ்சம் செகண்ட்ல நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எமோஷன் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். இது அந்த டீமனாலே பார்க்க முடிஞ்சிருக்கும். உனக்கு ஒரு மார்க்கே ஆகுதுன்னு சொல்லல நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு டக்குன்னு கொஞ்சம் அமைதியா இருப்பேன். இப்ப நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியில வந்தது அந்த காப்ளின் கிங் அதோட மானஸ்டோன் எடுக்கிறக்காக தான் வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல புதைக்கப்பட்டு இருந்திருக்கும். இதை எடுக்கிறக்காண்டி இவங்க வர்றாங்கன்னா அப்ப அதுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அது நமக்கு தெரியல. அப்ப இவங்க நம்ம எல்லாரையும் சும்மா பிளே பண்ண வச்சிருக்காங்க. இந்த மான்ஸ்டர் எல்லாமே சும்மா டம்மி தான். இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் நம்ம அடிக்கிற மாதிரி அடிக்க விட்டுட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த இடத்துக்கு வரப்போறாங்க. அந்த மானஸ்டோனை எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்ணிருப்பேன். அப்ப இப்ப இந்த மான்ஸ்டர் செத்துமான்னு சொல்லி பார்க்கல பேரன் அட்டாக் பண்ண போன அந்த லீடர் மாஸ்டர் செத்துன்னு இருக்கும். அடிச்சது யாரு மாத்தாதான் பாத்தியா நான் அடிச்சேன்னு சொல்ல உனக்கு கேவலமா இல்ல என் மாஸ்டர் திருட்டுன்னு சொல்லி பேரன் ஒரு லுக் விட்டு இருப்பேன். அதே சமயம் இங்க லீடர் மாஸ்டர் அழுதுச்சு மிச்ச மாஸ்டர் எல்லாத்தையும் போய் பாருங்கன்னு சொல்லி பேரன் ஆர்டர் கொடுக்கல. ஓகே இந்த காவில் கிங் ஸ்டோரி இருக்குல்ல அதை இது வரைக்கும் நீ வந்து கேள்விப்பட்டிருக்க, இது வரைக்கும் நேர்ல பாத்தியா அந்த ஜுவல் ஸ்டோன் அதை பாத்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்ல. இப்போ அங்க இருக்கணும். நான் சின்ன வயசுல ஒரு வாட்டி பார்த்தேன். இந்த வில்லேஜ் சீஃப் இருக்கல்ல அவரும் ஒரு வாட்டி மவுண்டனுக்கு போயில அந்த ரெட் ஜுவல் ஸ்டோன் அதை கண்டுபிடிச்சு நிற்பாரு. அதை கண்டுபிடிச்சு இவர் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். அந்த ஸ்டோன் அப்ப அந்த இடத்துல ஒரு வாம கொடுக்குது. அந்த வாமான ஃபீல்ல கொடுக்குறக்காண்டி இந்த ஸ்டோன் அவரோட வீட்டுக்கு இல்ல புதைச்சு வஸ்தா இருப்பான்னு சொல்ல புதைச்சு வஸ்தாரா அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு. ஏன்னா அவங்க சும்மாலாம் வரமாட்டாங்க. இந்த இடன்னு ஒருவேளை அந்த மான ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்தை நாசம் பண்ணிடுவாங்க, இந்த இடத்தையே எரிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துல மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகணும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கும். அதே சமயம் எல்லாருக்குமே செத்துடுச்சு. இந்த மிஷின் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம ரைட முடிச்சிட்டோன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வில்லேஜ் சீஃபும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இங்க திறமையானவங்க தான் சொன்ன மாதிரியே இங்க இருக்கக்கூடிய எல்லா மார்ச்சையும் போட்டு குழந்தை கட்டிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவரும் நன்றி சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ நடக்கிற எல்லாத்தையும் தூரத்து வாட்ச் பண்ணிட்டேன். மார்த்தான் கேட்கிறா இதைதான் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியாப்பா, இதைதான் நீ நோக்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி இவன் ஏதோ டவுட்டாவே கேட்டப்பா. ஏன்னா ஹீரோ அவ்வளவு சீக்கிரமா லீடர்ஷிப் கொடுக்க மாட்டேன், எது கொடுத்தேன் எதுக்கு இந்த மாதிரி சப்பையா முடிச்சேன்னு சொல்லி கேட்கல. நம்ம ஹீரோ
அதுக்கான நேரம் வரும். அப்ப நான் உனக்கு சொல்றேன்னு சொல்ல, ஓகே ஓகே எந்த நேரம் வந்தா சரிதான், எந்த மட்டும் வந்தாலும் சரிதான், ஆனா நான் எப்பயுமே உன் ஆர்டரை இந்த மிஷின் முடியிற வரைக்கும் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி இந்த மாத்த சொல்லிட்டு கிளம்பிப்பா. என்னுடைய ஒயிட்டுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்காடா ஏன்டா மூட் அப்செட் ஆகி இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சீஃப் இன்னைக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சொன்னால, வா போகலான்னு சொல்லி இவனும் கிளம்பி நிற்பேன். கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு தெரியும் இந்த ஏடன் கும்பல் இருக்காங்க, அவங்க இப்போதாட்டி வர மாட்டாங்க. கரெக்டா இவங்க கும்பல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வில்லேஜ்குள்ள என்ட்ரியை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தை நாசம் பண்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு, இல்ல 99.9% இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம்னு சொல்ல இவங்களும்